அனைவருக்கும் வணக்கம். ஒரு பக்கம் ரேணுகாவுக்கு அதிர்ச்சியான விஷயம் நடக்க போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தா மல்லிக்கும் அதிர்ச்சியான விஷயம் நடக்க போகுது. அப்போ இந்த 2 பேருக்கும் இப்போ அதிர்ச்சியான விஷயம் நடக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, மல்லியும் ரேணுகாவும் தான். ரேணுகா வந்து மல்லிகிட்ட இருந்து தப்பிச்சாங்க. மல்லி வந்து ரேணுகாவ கோட்ட விட்டாங்க. இந்த 2 விஷயத்தினால இப்போ 2 பேர் அதிர்ச்சியா இருக்காங்க. ஒரு பக்கம் விஜய், கதிரேசன் அதிர்ச்சி. இன்னொரு பக்கம் ரேணுகாவுக்காக இந்த ரகுவும் அதிர்ச்சியா இருக்காங்க. அப்போ இது வந்து ரொம்பவே ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில தான் மல்லிக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மல்லி வந்து இந்த விஷயத்துலேருந்து எப்படி தப்பிக்க போறாங்க? ஏன்னா நிஷா அங்க வந்து அவங்க அப்பா கதிரேசன்ட்ட ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா ரேணுகாவ கூட்டு போனது மல்லி தான். அப்போ மல்லி வந்து என்ன சொல்றாங்க ஃபோன்ல, "நான் வந்து அவங்கள கவனமா தான் பார்த்துக்கிட்டேன், ஜாக்கிரதையா தான் பார்த்துக்கிட்டேன். அவங்க தான் எங்கேயோ போயிட்டாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்? இவங்க வந்து தேடுவாங்க. ரேணுகாவ வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான வழிகள் அத்தனையும் முயற்சி பண்ணுவாங்க. அவங்கட்ட இருக்க அடியாட்கள் எல்லாரையும் வச்சு தேடுவாங்க. ஏன்னா கதிரேசன் அவர் ஒரு பிக் ஷாட் அப்படிங்கிறதுனால அவர் வந்து அவரோட முயற்சிகள எடுப்பாங்க. ஏன்னா அவருக்கு மல்லி மேல கொஞ்சம் வருத்தங்கள், கோவங்கள் இருந்தாலும், அத இந்த நேரத்தில காட்டிக்க மாட்டாரு. ஆனா நிஷா அத சும்மா விட மாட்டாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்க அக்காவ மிஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற கோபத்தில, மல்லி பார்த்தீங்களா அவங்க வந்து அவங்க வாழ்க்கை பறிபோகுது அப்படிங்கிற ஒரு சுயநலத்துக்காக நம்ம அக்கா ரேணுவ வந்து மிஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாரியான இட்டுக்கதைய வந்து கட்டுவாங்க. ஆனா மல்லி வந்து ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தாங்க, "நான் என் மேல எந்த தப்பும் இல்ல. அவங்க வந்தவங்க அதுக்கப்புறம் எங்க போனாங்கன்னு தெரியல. நானும் தேடி பார்த்தேன்." அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. இப்ப விஜய்கிட்ட அந்த பதில சொல்லுவாங்க. அப்போ இதில என்ன நடக்குது அப்படின்னா, அடுத்தால இப்போ ரேணுகா வந்து கண்டுபிடிச்சாகணும். அப்ப யாரெல்லாம் தேட போறா? ஒரு பக்கம் விஜய் தேடுவாங்க. இன்னொரு பக்கம் வந்து கதிரேசன் அவங்க குரூப் வந்து தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா, அங்க ரேணுகாவுக்கு ஒரு பெரிய ஆபத்து நடக்க போகுது. ஏன்னா, அவங்க ஒரு விஷயம் பண்ணாங்க. எனக்கு வந்து இவ்வளவு ஷேர் வேணும் கதிரேசன்ட்ட அடிச்ச பணத்தில அப்படிங்கிற விஷயத்த வந்து ரகுகிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால ரகு வந்து ஒரு கோபம் உச்சபட்ச கோபத்துக்கு போயிட்டாரு. அந்த கோபத்த வந்து எப்படி காட்டுறாரு அப்படின்னா, "இனிமே நீ இந்த உலகத்தில வாழ தகுதி இல்ல. இனிமே வந்து நீ இருக்கவும் வேண்டாம். நீ இருந்தா வந்து எங்களெல்லாம் மாட்டி விட்டுருவ" அப்படிங்கிற ஒரு ஒரு அதாவது ஒரு அந்த மாரி ஒரு அவநம்பிக்கையில ரகு வந்து ஒரு எடுக்கக்கூடாத ஒரு முடிவ வந்து எடுக்கிறார். என்னன்னா, அந்த இடத்துல வந்து ரேணுகா வந்து இனிமே தேவையில்ல அப்படிங்கிறதுனால சாப்பாட்ல கலந்து குடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு பிளான் எடுக்குறாங்க. ஆனா, அத வந்து சாப்பிட்டாங்க ரேணுகா அப்படின்னா, அந்த இடத்துலயே கண்டிப்பா சுருண்டு விழுந்துருவாங்க. ஆனா, அத சாப்பிடுறதுக்கு முன்ன தான் இந்த கதிரேசன் டீம் வந்து இவங்கள மீட்டுருவாங்க அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. ஏன்னா, ஒரு பக்கம் ராஜி மீட்டுருவாங்கன்னு சொன்னோம். ஆனா, அதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா, அவங்க வந்து இப்ப லாயர பார்த்துருக்காங்க. லாயர பார்த்துட்டு அவங்க அந்த விஷயத்த பத்தி தான் பார்ப்பாங்க. அவங்க வீடு வந்து எந்த சூழ்நிலையிலயும் லோன் கிடைச்சிறக்கூடாது விஜய்க்கு அப்படிங்கிற மாரி, அவங்க அந்த ஒரு விஷயத்துல அந்த ஆங்கிள்ல போயிட்டுருப்பாங்க. அப்ப அதுக்கப்புறம் அவங்க வந்து ரகுவ தேடி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா, இதற்கு இடையில வந்து கதிரேசன் டீம் வந்து பயங்கரமா தேடுவாங்க. இன்னொன்னு வந்து விஜயே வந்து நேரடியா தேடி சுத்தி போவாங்க. எந்த இடத்துல வந்து போனாங்களோ, அப்போ அந்த ஆட்டோக்காரர்ட்ட கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த ஆட்டோக்காரர் தான் தெளிவா கொண்டு இந்த இடத்துல தான் நான் விட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லிருவாங்க. அப்போ அந்த ஆட்டோக்காரர் சொல்லிட்டாரு அப்படின்னா, அங்க போய் பார்த்தா, அதில வந்து மீட்டு கொண்டு வந்துருவாங்க. அங்க ரகுவ வந்து விஜய் நேரடியா சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அங்க வந்து ரகுவுக்கும் விஜய்க்கும் எப்பவுமே ஆகாது. முன்னாடி ஒரு பழைய கணக்கு இருக்கு. அதனால ரகுவ சப்போஸ் விஜய் பார்த்துட்டாருன்னா, அப்போ இன்னும் மோதல்ங்கிறது ரொம்பவே அதிகமாகும். அப்போ அந்த இடத்துல ரேணுகா வந்து ரகு கூட இருக்கிற மாரி வந்து காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா, அப்படி காமிச்சுட்டாங்க அப்படின்னா, அவங்க சாயம் வெளுத்து போயிரும். இல்லனாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க, ரகு ஈஸியா தப்பிச்சுக்குவாரு. என்னன்னா, இந்த பொண்ணு அட்ரஸ் தெரியாம நின்னுகிட்டு இருந்தாங்க. நான் தான் கொண்டாந்து விடுறதுக்கு வந்தேன். நான் என் இதில சேஃபா இருக்கிறாங்க. அப்படிங்கிற மாரி சொல்லி, அதாவது ரொம்ப பரபரப்பா இருக்க வேண்டிய விஷயத்த சிம்பிளா முடிச்சுருவாங்க அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. அதாவது இவங்களுக்கு வந்து ஞாபக மறதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால, அத வச்சுக்கிட்டே ரகு வந்து ஈஸியா வந்து சொல்லிடுவாரு. இந்த மாரி இந்த பொண்ணு வந்து உங்க பொண்ணா, இவங்க இங்க தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிருவாங்க அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. ஏன்னா, இப்போ வந்து ரேணுகாவும் ரகு கிட்ட இருந்து அந்த கமிஷன், அந்த ஷேர் அத வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாரி தான் சொல்லுவாங்க. ஏன்னா, அவங்க கடைசியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நான் வந்து பழி வாங்கணும். அந்த மல்லிய வந்து பழி வாங்கி ஆகணும். என்ன வந்து இந்த மாரி மரண பீதிய காமிச்சுட்டாங்க மல்லி வந்து. அவங்களுக்கு நான் வந்து அதுக்கு மேல ஒரு பனிஷ்மெண்ட்ட குடுத்தாகணும். இனி நான் சும்மா விட மாட்டேன். என்னோட ஆட்டமே வேற மாரி இருக்கும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் அவங்க சவால் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சவால்ல ஜெயிக்கணும் அப்படின்னா, இனி ரகுவோட சப்போர்ட்டும் தேவ தான் இருக்கும். அப்ப இந்த நேரத்தில போயிட்டு ரகு கிட்ட வந்து பணம் வேணும் அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. அந்த முடிவ கூட ரேணுகா வந்து கடைசி நேரத்தில மாத்திக்குவாங்க. இப்ப இருக்கிற பணம் வந்து உன்கிட்டயே இருக்கட்டும். என்ன வந்து அங்க தேடிக்கிட்டு இருப்பாங்க. அதனால இந்த மாரி ஒரு பிளான். ஏன்னா அவங்க ரூம்குள்ள போய் கதவ சாத்துறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு வேற ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியா தான் என்னன்னா, இந்த மாரி நீ என்ன கொண்டு உன்கிட்ட தான் நான் வந்துட்டு தஞ்சம் அடைஞ்சுட்டேன். நீ தான் என்ன வந்து மீட்டு அங்க கொண்டு அவங்க கதிரேசன் வீட்லயோ, இல்ல விஜய் வீட்லயோ விடுற மாரி பிளான் பண்ணு அப்படிங்கிறமாங்க. அப்ப அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ரகு வந்து அந்த அதாவது சாப்பாட்ல மருந்து கலந்து ரெய்னாவுக்கு குடுக்கணுங்கிற பிளான வந்து ட்ராப் பண்ணிருவாங்க அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. ஏன்னா, இந்த நேரத்தில கொண்டு ரேணுகாவுக்கு குடுத்தாங்கன்னா, அது சரியா இருக்காது. அதனால ஏன்னா ரேணுகாவே பணம் கேட்கல, வேண்டாம் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அப்போ அவங்களுமே பிளான ட்ராப் பண்ணிருவாங்க. அப்போ நேரா ரேணுகாவ கொண்டு அங்க கதிரேசன் வீட்ல விட்டதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அங்க விட்டுட்டாங்க அப்படின்னா, மல்லி மேல தான் அவங்க தூக்கி எல்லா பழியும் தூக்கி போடுவாங்க. என்னன்னா,
என்ன இந்த மாதிரி ரோட்டில் விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வழி தெரியல. நானா தான் கண்டுபிடிச்சு வந்தேன். இந்த ரகு தான் என்ன வந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாரு அப்படிங்கிற மாரியான ரேஞ்சுக்கு ஒரு டயலாக்க விடுவாங்க. அப்போ அதிலருந்து என்ன செய்வாங்க, கதிரேசன் வந்து ரகுவுக்கு நன்றி கடன் பட்டுருக்கேன் அப்படிம்பாங்க டயலாக். அந்த மாரியான ஒரு விஷயங்கள் தான் நடக்க வாய்ப்பு இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.